நீங்கள் இப்ப பார்க்க போறது சின்ன வண்டு இல்ல பெரிய வண்டு. ஏதோ ஒரு மண்ணாங்கட்டி சீனி கட்டி நாட்டு கட்டி சிக்கு இல்ல story.com இப்படி பண்ணல. அதுல நாங்க போட்டோம்ல அந்த போஸ் எமோஜி, அதுல எண்டைய மட்டும் பாதியா வெட்டி போட்டு நாங்க சின்ன ரெக்கண்ட் இதுல போடுவோம் இன்ட்ரோக்கு. ஒரு நீ பெரிய வண்டை உண்டு இதுல சைட்ல போட்டு விடுவோம் பின்னுக்கு பிளாங்க் ஆக்கி. இப்போ நீ சின்ன வேண்டா இருக்கிறனால சின்ன வேண்டை போடலும் பிரச்சனை இல்லை. நான் பெரிய வேண்டா இருக்கிறனால என்ன அந்த பிரேமக்குள்ள அடங்க, அதான் பிரச்சனை. எப்படி தோங்குறேன்னு யோசனை இருக்கிற மச்சி. ஏதாவது தொடங்கண்டாப்பா. இங்க இப்போ உங்கள்ட்ட கேள்விகள் எப்படி இருக்குங்க பிள்ளைங்க லஞ்சோமா? இப்போ கொமெண்ட்ல அடிங்க ஒன்றும் சுவமா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும். என்ன இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு கொமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையா மறக்காதீங்க, மறக்க கூடாது. உண்மையா சொல்லுவோம். சரி கொமெண்ட் சொல்லுங்க. நாங்க என்னன்னாலும் கதை சின்ன வண்டு அதான் யோசிச்சு அதுக்கு என்ன ஃப்ளோ வண்டு கொண்டு வரலாம். இப்போ சீரியஸா யா காய்ஸ், நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் வ்ளாக் இதுதான். பாட்காஸ்ட் வ்ளாக் யூடியூப் வாட்டவர் முதல் தரம் 2 பேரும் டைம் கிடைச்சி எடுத்து பண்ணுறோம். பட் டிக்டாக் இன்ஸ்டாவில் போட்டிருக்கிறோம். அதுக்கு நீங்கள் உங்களோட அன்பான பாசங்கள் லவ்களை எங்களுக்கு பகிர்ந்துருக்கிறீங்க, லைக் பண்ணிருக்கிறீங்க. ஸோ ஃப்யூச்சர்லேயும் எங்களோட வீடியோஸ்கள் அதுகளுக்கு நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க என்று நம்புகிறோம். ஸோ இது எங்களோட முதல் வீடியோவில் நாங்கள் மெயினாக கைக்க போகிற டாபிக் சின்ன வண்டு. அது எப்படி சின்ன வண்டு பேர் வந்தது, ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ ஐடியா வந்தது, இந்த சின்ன வண்டோட ஸ்டோரி வந்து உங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ அதில் நாங்கள் கொண்டு வரோம். இதுக்கு அடுத்த வீடியோ வர வீடியோக்கு இதை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. என்ன உங்கள்கிட்ட கையெல்லாம் கிடக்கு. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுறதை பொறுத்து கிடக்கு. நாங்கள் ஒரு சின்ன வண்டு ஃபேமிலி. என்ன நாங்களாம் ஒரே இனங்கள். நாங்கள் எப்பவும் சண்டை பிடிக்கக்கூடாது. ஒரு இனம் தமிழர் இனம் விலங்கு தமிழர் இனம். இப்போ சொல்லுவான் சிங்களாக்கள் சிங்கள இனம் உண்டு. சிங்களாக்கு சிங்கள இனம் தான். ஆனால் எங்களோட கைக்குள்ள ரத்தம் ஊடுறது தமிழர் இனம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எனக்கு சிங்களாக்க நாம் வெறுக்க மாட்டோம். நாம் எல்லாரும் மனுஷங்கள் தான். எல்லாரோடைய அன்பாக இருப்போம், இருக்கும் வரைக்கும் அன்பாக இருப்போம். ஆக்கள் யார் யாருக்கு முதல ஊத்துறாங்களோ அவங்களுக்கு திருப்பி குத்துப்படும். அது நான் குத்துறையில அது கடவுளாகவே கொடுப்பேன். விளங்க நாங்கள் கொடுக்க தேவை. நாங்கள் எங்கள்ட வழியை பார்த்துட்டு போக வேண்டியா. கடவுள் இருக்கும்போது நாங்கள் யோசிக்கணும். எல்லாருக்கும் ஒரு காரணம் ஒரு டைம் வரும். அதுக்கான கெட்ட அவங்களுக்கு நடக்கணும்னு சொல்லல. எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்படி இருந்தாலும் கடவுள் பார்த்துப்பான். நல்ல உள்ளங்களே எப்பவும் கைவிடப்படாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மேபி எனக்கு சொல்ல தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் அதை வாழ்ந்து காட்டுவோம். ஸோ எங்களோட பெரிய வண்டு துவங்குறார். நம்மளோட சின்ன வண்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதில் ஸ்டோரியை சொல்லுவார். அதான் என்ன ஸ்டோரி சொல்கிறதான். சின்ன வண்டு அந்த ஐடியா எப்படி வந்தது அதான் எனக்கு இப்போ மண்டேக்குள்ளால ஒரு ஐடியா ஒன்று வந்து விளங்க. ஓகே, அதை நீங்கள் இப்போ சொல்ல வேணாம். அது பேருந்து ஏண்டா பேருந்து நாங்கள் இப்போ கதைச்சோம்னா எங்கள் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு அந்த ஐடியா இருக்காது. சில ஐடியாக்கள் நாங்கள் பொத்தி பொத்தி வச்சு ரிலீஸ் பண்ணணும். பொத்தி பொத்தி வளர்க்குறதுன்னு நீ என்ன பிள்ளையா போச்சு. அதான் அம்மா அப்பாவுக்கு பிள்ளைல பொத்தி பொத்தி வளர்த்து நல்ல இதாக வரணும் வந்து பண்ணுவாங்க. அது மாதிரி தான் நாங்களும் இதை பொத்தி பொத்தி வளர்த்து நல்ல மாதிரி வரும் வந்து ட்ரை பண்ணுவோம். சரியா? எஸ், எல்லாம் எங்கட கையில் இருக்கு. பெரிய இங்கிலீஷ் எஸ் 2 உண்டு. கண்ணாடியை ஓட்டு ஆளும் கண்ணாடி வெள்ளை கலர். நாங்கள் எப்போ பிளாக் தான் என்ன பிளாக் மாஸ்டர் தெரியும் தானே. எப்படி சின்ன வண்டு பெரிய வண்டு தெரிஞ்சாலும் இந்த முகத்தை நீங்க மறப்பீங்களா? எம்சி ஜுங்கா சொன்னா யாருக்கு தான் புரியாது, யாருக்கு தான் தெரியாது. நான் கருப்புடா. அப்போ கருப்பு தான். எனக்கு இந்த புயல் எல்லாம் பிடிக்காது. கட் பண்ணுங்க. கேமராமேனே இல்லை, நான் தான் பிளங்க. ஒரு கிளிக் தான் அடிக்கிறான். என்னண்டா வெயிட் பண்ணுவாங்க. உண்மையாக கஷ்டமாக கிடையாது. சின்ன சின்ன சாப்பிட
இப்போ என்னென்றால் இந்த சின்ன வண்டு தொடங்கினது காரணம் யார் என்றால் நான் தான். என்ன அப்போ நாங்கள் பிளான் பண்ணாங்க, ஓகே 4 பேர் இருக்கிறோம் டீமில், சரி ஒரு இதை ஒன்று போட்டு தொடங்குவோம்ட்டு. அதில் 2 பேரில் ஒரு ஆளுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. ஸோ கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியணும்ட்டு கடவுளை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஸோ அவரும் கொஞ்சம் இந்த கல்யாண அலுவலால் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறார். கல்யாணம் முடிஞ்ச பிறகு எனக்கு தெரியலை அவர் வரமாட்டாராட்டு. என்ன தான் நான் திருப்பி கல்யாணத்துக்கு பிறகு ஹாலிடே போகணும், ஹனிமூன் போகணும். ஹனிமூன் தானே, ஹனிமூன் போகணும். அவர் இப்போயே போய் கொண்டு தான் இருக்கிற ஹனிமூன். இப்போ இந்த வீக்கும் போகிறார் லண்டனுக்கு, நாளைக்கு போகிறார். அப்போ அவருக்கு ஒவ்வொரு நாளும் தானே மகிழ்ச்சி கிளிகளுக்கு தான் மகிழ்ச்சி. அப்போ போயிட்டு வரட்டும், பார்ப்போம் என்னண்டு. அடுத்தவர் என்ன, அவர் வந்து அதான் மட்ட மனநோய் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் ஓமண்டு வேறு எல்லாத்துக்கும் திருப்பி இப்படி செய்வோம் டிக்டாக்ல அனுப்புவார். அடையாத்தான் நாங்கள் இப்படி பண்ணுவோம் ஆண்டுவான். திருப்பி மீட் பண்ண கிடையாது, கேமராலாம் எடுத்து கொண்டு போனால் நான் முடி வெட்டல அப்போ சரி முடி வெட்டிட்டு ஃப்ரான்ஸுக்கு போவான், ஃப்ரான்ஸ் போர்டருக்கு போவான். என்ன அப்படியே நாள் போயிடும். அப்படியே நாங்களும் ஒரு வருஷமாக அப்படியே எடுக்க விட்டது தான். ஏன்னா அன்றைக்கு இவனுக்கு அடிச்சுனா மச்சான் இப்படி தொடங்குவோம், சரி வராது, ஏதாவது ஒன்று சாதிக்கணும். ஸோ உங்களையும் கொஞ்சம் கிளுகிழப்பு எடுக்க வைக்கணும். இப்போ உண்மையாக சொல்ல போனால் உங்களுக்கு விளங்குன மாதிரி சொல்கிறேன்டால் எப்படி என்றால், இப்போ நாட்டுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கிற கட்டையல் வந்து வேகாது எரிச்சால். இப்போ ஊரில் இருக்கிற கட்டையல் இருக்குல்ல, அதெல்லாம் மெரிச்சா பத்திக்கும். அதுதான் நாங்கள் அடிக்கிற கோமடியாக அப்படி தான் எரியும். ஆனால் எங்களை பற்றி நாங்களும் போகக்கூடாதுன்னு சரி இருந்தாலும் கொஞ்சமாக போடுவோம். எங்களை பற்றி சொல்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம், வேறு யாராக இருக்கா சொல்லு. இப்போ நீ என்ன சொல்ல பிரியா சொல்லு சொல்லு. இப்போ உனக்கு தானே சொன்னா புகழ்ந்தா பிடிக்காது வெக்கமா இருக்கண்டாங்க. அது வீடியோக்காக அப்படி சொல்கிறேன். சரி சரி கேளுங்க. இது MCUங்க லாங் கருப்பிடா. இப்ப புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். நான் தான் காத்துக்காரு இருக்கிற காத்துக்காரு சொல்லுவா, காத்துக்காரு ஆண்டக்கூடாதுட்டு. ஆனா என்னோட பழகிட்டவங்களுக்கு எல்லாம் அடிடும். கடவுளே, ஜோக் போட்டு உங்களே சிரிக்கலாம் வைக்கலாமல்ல, நாங்களே சிரிச்சு சொந்த காலையிலேருந்து நானே எல்லாம் பண்ணுவேன், நீங்கள் செலவழிக்க வேணாமுண்டு தான் சொந்த காலை நிற்கிறேன்ட்டு. இப்போ நான் மட்டவண்ட காலை வாடகை எடுத்தா நிற்கிறேன். இதில் பிசருக்காதே, இது பிசருக்காதே. என்ன சொந்த காலில் நிற்கிறேன் நான். மட்டவண்ட காலை எடுத்து வாடகை எடுத்துட்டு நான் நிற்கிறேமா இல்லை காகைக்கு? உனக்கு எதிரியே யாருன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க நானே தான். அந்த சின்ன வண்டா யாரா அந்த பையன்? என்ன பையன் பாட்டு போட்டு விட்டான், இதை போட்டு விடுவோம் எல்லாத்துக்கும். இப்போ நான் என்ன கேட்டாலும் ஓகேன்டுவான். முழங்குதான் என்ன கேட்டால் ஓகே. நீங்கள் அதுக்கு வேற எங்கேயும் போயிடாதீங்க, கொஞ்சம் நடிதான் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி. ஏன் நீங்கள் இப்படி இதுக்கு வந்து நீங்கள் நான் லூசு மாதிரி செஞ்சு கொண்டிருக்கேன், நீங்கள் ஏன் இப்படி என்னோட சேர்த்து செய்ய? அதான் காரணமே. இப்போ நீங்கள் ஒரு கதைக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் போனீங்கண்டா, ஒரு மென்டல் இருந்தா மென்டல் தனியாக விடுவீங்க. இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆள் பார்க்கறதுக்கு ஒருத்தன் தேவைதானே. அது மாதிரிதான் இங்க ஒருத்தருக்கு இங்க ஒரு ஆள் தேவை. அதுதான் நாம. இப்ப உங்க கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, கதைக்கிறத கேட்காது, எனக்கு கேட்காது. Oh my god. செட்டாகலையா? இல்லை. அப்போ ஓகே, அதை டிலீட் பண்ணுங்க. ஆனால் நாங்கள் வந்து உண்மையாக துவைக்கணும். என்னென்னா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஆட்கள் வந்து கொஞ்சம் சில ஆட்கள் வந்து எப்படி சொல்கிறது, மனுஷன் இருந்தாலும் முள்ளுக்குள்ள எவ்வளோ கவலையை டிப்ரெஷன் இருந்தாலும் சில ஆட்கள் வெளியே காட்ட மாட்டாங்க, பொத்தி வச்சுருப்பாங்க. அப்படியான ஆட்கள் இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு அது ஜோக்காக இருக்கும், சிரிப்பாங்க. ஒரு நிமிஷம்
அவங்க வைக்கிற சிரிப்புலேயே அவங்களோட மனசு கூலாக இருக்கும். அந்த சிரிப்பால் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். விளங்குதா? இதான் சொல்கிறது. யாரையும் மனுஷனை மதிங்கோ, ஜாதி மதம் அது ஒன்றும் தேவையில்லை. இந்த இவன் கிறிஸ்டியன் வேதப்பொடியன், விளங்கு. நான் ஹிந்து. உண்மையாக நாங்கள் அதை பற்றி கதைக்கிறதும் இல்லை, இதுவும் இல்லை. அது வேணும் சேச்சி கூப்பிட்றானா சேச்சிக்கு போவோம். நான் கோயிலுக்கு கூப்பிட்டா கோயிலுக்கும் போடுவான். வாட் ஐ எம் சேயிங், வாட் அக்கரு வாட். நானும் இப்படி சிரிச்சு கணக்கா வீடியோலும் போடல, பாட்டும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஒன்றும் சிரிக்க வைக்கணும், பம்பளா இருப்போம், கிளுகிழுப்படுத்துவோம். என்ன அவ்வளோ கண் கலங்குறேன்னு தெரியும். நான் அதான் கண்ணாடி போட்டு மறைச்சிருக்கிறேன். இந்த பிஷர் கோவம் லெவல் உண்மையா. அதோ சின்னவனோட ஸ்டோரி உங்களுக்கு இப்போ கொடுத்தாச்சு. ஸோ இனி ஃபியூச்சரில் வீடியோக்கள் வரும். அந்த ஹேட் பண்ணுறாக்கள் இருக்காங்க, அவங்களும் பாவம். அவங்களுக்கு மனசுக்குள்ள கணக்க கஷ்டங்கள், வலிகள், பிரச்சனைகள் இருக்குடா. எனக்கு உண்மையா ஹேட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். உண்மையா ஹேட்டர்ஸ் இருக்குடா. நான் அடிக்கிறேன் பார்த்தா நீ அடிக்கிறேன். என்ன இல்லை கொஞ்சம் நாங்களே எஃபோர்ட் போடணும். இல்லை என்ன புகை விடுறோம், திருப்பி போடணும். இப்போ எல்லாம் விளங்குது, மனுஷங்களுக்கு கணக்க பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஒருத்தனை ஹேட் பண்ணுறான்னால் ஸோ அவனுக்கு கணக்க பிரச்சனை இருக்குது. ஸோ அதுக்கு நீங்களும் திருப்பி போயிட்டு ஹேட் பண்ணாதீங்க, விளங்குதா? விடுங்க, அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், அவனுக்கே தெரியாமல். ஸோ அதுதான். ஸோ ஹேட்டர்ஸ் ஐ லவ் யூ. story.com நான் பழைய அன்பு இல்லைன்னு கேட்டு விட்றாங்க. எனக்கும் அன்பு இருக்கு உங்க மேல, விளங்குதா? இப்படி பண்ணுறீங்களே நீங்கள். ஜப்புன்னு ஆச்சு போடுவோம் பார்த்து. ஆமாம், அதோட சிலாக்கில் எப்படியும் கேட்பீங்க, இவனோட கதிரைகள் செட்டி எல்லாம் பற்றிக்கொண்டு மேலே இருக்காம கீழே இருக்கிறாங்கண்டு. 2 பேரும் ஒரு வண்டி அட்டபடியாக நிறத்தில் இருக்கிறான். உண்மையே சொல்லட்டா, நான் சோஃபாவில் எப்படி இருந்தேன்னா இந்த வண்டி தெரியும், அதனால தான் நான் கீழே இருந்தேன். நான் உண்மையே தான் பேசுகிறேன், பொய் சொல்லலை. இவன் சும்மாலாம் அடிச்சு விட்றேன். நம்ம இப்படிதான் கணக்கா டியூட்டி அடிச்சு விடுவாங்க. என்ன உங்களே ஏமாத்துறாங்க என்ன லைக்ஸ் கமெண்ட்டுக்காக, விளக்குதா? நான் உண்மையை தான் பேசுவேன். இதான் நான் அப்போதே சொன்னேன், சின்ன வண்டு நான் கொஞ்சம் வேற மாதிரி உண்மையை தான் பேசுவேன், போய் பேசுகிறேன் இல்லை, விளங்குதா? கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், பார்த்து ரசிங்க, அவ்வளோதான் தான். ஹேட்டிங் புட்டிங் கட்டிங்க தெரியுதா? வேண்டாம். சரி, நீங்கள் முடிச்சு விடுங்க ப்ளீஸ். இதோட நாங்கள் எங்களோட வீடியோவை முடிக்கிறோம். இப்போதைக்கு இந்த நிமிஷத்தில் இருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன வண்டு டீம். இப்படியே விட்டா கதைச்சு கொண்டு இருப்போமா? எனக்கே சிரிப்பு வருதுமா. நீங்க எப்படி பார்த்து சிரிப்பீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. பாய் பாய். கட் பண்ணல, நாங்க தானே கேமராமேன். கட் பண்ணல. story.com. பாய். நீங்க நினைக்கலாமே இதுக்குள்ள இருந்தெல்லாம் போவாருன்னு, அவ்வளோ எஃபர்ட் போட்டுருக்கிறோம். தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு லைக் கோல் போட்டு ஷேர் பண்ணுங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எனக்கு அது சொல்ல தெரியாது. சப்ஸ்கிரைப்ஸ். பாய்.